Hi, RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதன் கௌரி அவர்கள் வந்து சபரிமலை பாட்டு வந்து பாடினாரு. அதற்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து வந்துச்சு. A2D அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாட்டை வடிவேல் ஸ்டைல்ல பாடினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து வந்துச்சு. அதனுடைய காசு எல்லாத்தையும் அந்த லேபிள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதற்காக அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்ல ஒரு சண்டை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு பாட்டு பாடுறது ஒரு குற்றமாயா யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பாட்டு பாடுறதுக்கு வடிவேலு அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் லட்சங்களில் கொடுத்துருக்காங்க. பாட்டு பாடுறதுக்கு காசா, பாட்டு பாடினதுக்கு காசு லேபிள் கொடுத்தாங்களா இவங்க ரெண்டு பேரும்? அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யூடியூப் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமான ஒரு வீடியோ. நான் யூடியூப் நடத்தலையே, நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் நடத்தலைனாலும் உங்கள் வீட்டில் காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துவீங்க, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துவீங்க, அதில் பாட்டு போட்டிங்கனாலும் காப்பிரைட் கிளைம் பாயும். உண்மையா? அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எதுலையாவது ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஜாவா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படித்து நீங்கள் ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப் வச்சிருக்கிறதுனால படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. உங்களால் ஃபீஸை ஃபுல்லாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ முறைகளும் கட்டலாம். இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் தான் ராஜலக்ஷ்மி எட்வர்ஸ். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டு டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மதன் கௌரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார். அந்த பாட்டு பாடினதுனால அவருக்கு காப்பிரைட் கிளைம் அடித்து காசெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லைங்களா? அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்புறம் சித்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மோனிசா அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டை வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் போல் அதுக்காக பாடியிருக்காரு. அதுக்கும் அவருக்கு காப்பிரைட் கிளைம் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் A2D அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வடிவேல் அவர்கள் வந்து நிறைய பழைய பாட்டை அவருடைய காமெடியில் வச்சுருப்பார். இது நம்ம யோசிக்கவே மாட்டோம், அதை போட்டுருவோம். போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் காப்பிரைட் கிளைம் ஆகி முழு காசும், அதாவது அதுக்கான தொகை வந்து பர்டிகுலர் அமௌண்ட் தான் போகணும். ஆனால் நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் காசும் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீம் கிரியேட்டர்ஸ் ரொம்ப கவனமாக இதை பயன்படுத்துறது முக்கியம். ஏன்னா ஒரு சில காமெடிகளில் பழைய மியூசிக்லாம் வருது. இப்போ விவேக் அவர்கள் திரும்பும்போது ஒரு பழைய மியூசிக் வந்திருக்கும் A2D சேனலில், அதுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய காசெல்லாம் இன்னொரு லேபிள் கம்பெனிக்கு நம்ம கிரியேட் பண்ண வீடியோக்கு அவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அமெரிக்காவில் லா என்ன சொல்லுது? காப்பிரைட் கிளைம்னு இருக்குது, ஃபேர் யூஸ்ன்னு இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் அது ஏன் செல்லுபடி ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரியேட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேராக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கிரியேட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிவ்யூ பண்ணும்போது பாட்டோட இந்த பிட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு லா வந்து டிசைன் பண்ணியிருக்கு. பட் இந்தியாவில் அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்னும் லா டிசைன் பண்ணாததுனால இந்த லேபிள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட்டு அப்படின்றது ஏன் இது, நான் காசு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பாட்டை வாங்கி வச்சுருக்கேன், இந்த பாட்டை நீங்கள் ஹம் பண்ணாலே, முன்னாடிலாம் வந்து பாட்டை எடுத்து போட்டால் தான் வந்து காப்பிரைட் கிளைம் வரும். முன்னாடி காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க சேனலுக்கு. இப்போ வந்து காப்பிரைட் கிளைம் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்க. அது வந்து பாட்டு போட்டாதானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இனிமேல் பாடினாலே ஹம் பண்ணாலே நடக்கும் அப்படின்றது இது வந்து பல நாட்களாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது எதற்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி சும்மா அப்படி பாடி என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. மானிட்டேஷன் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த பாட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழைய பாடல்களுக்கெலாம் வந்து நாங்கள் மியூசிக் டைரக்டருக்கும் லிரிக் ரைட்டருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மாதம் காசு கொடுத்துட்ருக்கோம் இதுக்காக. அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால முன்னாடியெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தோம், அது கொடுக்காம இப்போ காப்பிரைட் கிளைம் பண்ணி அவங்க சம்பாத்தியத்தை எங்கள் சம்பாத்தியம் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம காப்பிரைட் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடியோ ரெவன்யூவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லேபிள் இப்போ லியோ படத்தை வந்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 16 to 17 கோடி கொடுத்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது 60 வருஷத்துக்கு இது எங்களுக்கு தான் சொந்தம், அதாவது படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து 60 வருஷத்துக்கு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அந்த பாட்டை வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சிடி ஸ்போர்ட்லாம் விற்றாங்க. முன்னாடி அந்த சிடி பிஸ்னஸ்ன்றது இல்லை. மெயின் ஃபோக்கஸ் முக்கியமாக 2-3 இடங்கள்ல இருந்து தான் இவங்களுக்கு பிஸ்னஸ் வருது. அதில் யூடியூப், இந்த ஸ்பாட்டிஃபை மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பிளாட்ஃபார்ம், சினிமா, டிவி இதிலிருந்தும் கொஞ்சம் காசு வந்து வருது. இதில்
மெயின் ஃபோக்கஸே வந்து இந்த ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஸ்ட்ரீம்லைனும் யூடியூப்ல இருந்து தான் பெரிய ரெவன்யூ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த இன்கம்மை எப்படி வந்து பெருசாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கண்டென்ட்டை, நம்மளுடைய பழைய கண்டென்ட்டை யாரெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் காப்பிரைட் கிளைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சட்டப்படி கரெக்ட் தான். இப்போது ஒரு படத்தில் பழைய பாட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கு அப்படின்னு ஒரு பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக சொல்ல முடியாது எனக்கு காப்பிரைட் போட்டுருவாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் அந்த லேபிளுக்கு வந்து ராஜ்கமல்லேருந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ லியோ படத்தில் வந்து ஒரு பிரபுதேவா சாங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கருப்பாய் சாங். ஸோ அந்த சாங்க்கு வந்து 15 லட்சம் ரூபாய் அந்த லேபிளுக்கு வந்து லியோவுடைய ப்ரொடியூசர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி பாட்டு யூஸ் பண்ணால் கொடுக்குறது ஓகே ஷா, பாட்டு பாடினா தப்பா, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செக்கச்சவந்த வானம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் காரில் வருவார், ஓப்பனிங் சீனில் ஒய்ஃபோடு வருவார். அப்படி ஒய்ஃபோடு வரும்போது எம்ஜிஆர் பாட்டு ஒன்று, தாய் சொல்லி தட்டாதே அப்படின்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு சிரித்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டை அவர் வந்து பாடியிருப்பார். பாடும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மணிரத்னம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது, என்ன அப்படின்னா உங்கள் படத்தில் நீங்கள் இந்த இடத்துல இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எங்கள் லேபிளோட பாட்டு, இதை யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் காப்பிரைட் கிளைம் கொடுக்கணும், இல்லைனா நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வந்ததுக்கப்புறம் அவர் 3 லட்ச ரூபா கொடுத்து அந்த காப்பிரைட் கிளைமை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எப்பா 2 லைன் பாடுறது குத்தமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் வந்து கொடுத்தாரு. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக மாமன்னன் படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் நிறைய எம்ஜிஆர் பாட்டை வந்து பாடியிருப்பார். ஸோ வடிவேல் அவர்கள் எம்ஜிஆர் பாட்டை பாடினதுக்காக ஸோ அந்த லேபிளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதாவது போகிற போக்கில் அங்கங்கே பாடினதுக்கு அந்த லேபிளுக்கு 8 லட்ச ரூபாய் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் பிளிப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் அவங்க பாட்டு பாடுறதுக்கே வந்து காப்பிரைட் கிளைம் போடுறாங்க, கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. என்ன ஆங்கிளில் கேஸ் போடலாம் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஃபேர் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை செகண்ட் அவங்களால பயன்படுத்த முடியுது. ஒரு கிரியேட்டரால் ஒரு பாட்டை ரிவ்யூ பண்ணும்போது அதை எடுத்து போட்டு ரிவ்யூ பண்ண முடியுது. அதே மாதிரி இத்தனை செகண்ட் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரியேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. யூடியூபர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டையும் சம்டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஆடியோக்கான ரைட்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும், அதுலேயும் பர்டிகுலராக எத்தனை செகண்ட் யூஸ் பண்ணணுமோ அப்போ அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஃபுல் அமௌண்ட்டும் போயிடுது. இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த ஃபுல் அமௌண்ட்டில் யூடியூப் எவ்வளோ எடுத்துக்குது, லேபிள் எவ்வளோ எடுத்துக்குதுன்றது கிளாரிட்டி இல்லை. பாட்டு பாடினாலோ இல்லை ஃபேராக யூஸ் பண்ணாலோ இத்தனை சதவீதம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ நம்ம தமிழ் யூடியூபரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கேஸ் போடுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்களில் யாருக்கு அதிக லூப் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மதன் கௌரி அவர்களுக்கு அதிக லூப் ஹோல் வந்து இருக்குது. ஏன்னா மற்றவங்கலாம் பாடினது சினிமா பாட்டை வந்து பாடியிருக்காங்க, சித்துவா இருக்கட்டும் பரிதாபங்களாக இருக்கட்டும் அவங்க பாடியிருக்காங்க. அது காப்பிரைட் ஆக்ட் கீழே அவங்க பாடினது எங்கள் பாட்டை பாடினாங்க, எங்கள் பாட்டை அவங்க ட்ரிம் பண்ணிட்டு போட்டாங்கன்னா நாங்கள் காசு எடுக்க மாட்டோம், இல்லைனா காசு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கோர்ட்டில் போய் நிற்பாங்க லேபிள்ஸ். இதுவே மதன் கௌரி கேஸ் போட்டார்னா அவர் பாடினது ஒரு சபரிமலை பாட்டு. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணது 1969 வீரமணின்றவர் பாடியிருக்காரு. ஸோ வீரமணியோடைய அண்ணன் பையன் நினைக்கிறேன், அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த பாட்டோட லிரிக்ஸ் நாங்கள் எப்படி எடுத்தோம், நான் அப்போ எனக்கு சின்ன வயசு 8 வயசோ என்னமோ சொல்கிறார் அவர் ஒரு இன்டர்வியூவில். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இந்த பாட்டை எடுக்கும்போது கேரளாவில் போகிற பக்தர்கள் இந்த ஸ்லோகனை தான் சொல்லிட்டு போவாங்க. நான் சொன்னேன்ல அந்த பள்ளிக்கட்டு அப்படி வந்து அந்த ஸ்லோகனை தான் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த ஸ்லோகனில் இருந்து தான் நாங்கள் பாட்டு பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த ஸ்லோகனை தானே பாட்டாக்கியிருக்காங்க, இது வந்து இப்படி வந்து கிரியேட்டருடைய ரிலேட்டிவே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சான்ஸில் மதன் கௌரி மட்டும்தான் கேஸ் போட முடியும். போட்டால் அதுவும் தீர்ப்பு என்ன வரும் அப்படின்றது தெரில. சரி, மதன் கௌரியும் A2D அவர்களும் வீடியோ போட்டதுனால அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள சண்டைன்னு சொன்னியேஷா, என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மதன் கௌரி A2D மட்டும் கிடையாது. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸும் நாங்கள் ஹம் பண்ணால் தப்பாங்க, 2 லைன் பாடினா தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபிளுக்கு எதிராக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படி போடுற ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு லேபிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க யாருன்னா ரெவன்யூ டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல என்ன இருக்குது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா தேட்டரில் படத்தில் இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு படத்தில் நம்ம பாட்டை கேட்காம பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓடிடியில் ஏதாவது ஒரு படத்தில் நம்ம பாட்டை நம்ம மியூசிக்கை நம்ம லிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் போட்டு அவங்கள்ட்ட வந்து காசு வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி யூடியூபுக்கும் ஒரு டீம் இருக்காங்க. ஒவ்வொரு லேபிள்லையும் அவங்க வந்து யூடியூப் அல்காரிதம் படி என்ன பண்ணணும்னா இதெல்லாம் காப்பிரைட் கிளைம், இது உங்கள் பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வரும். அப்படி வரும்போது அதுலேருந்து செக் பண்ணி காப்பிரைட் கிளைமை வந்து கொடுப்பாங்க அந்த லேபிளில் இருக்கிறவங்க.
ஸோ இதை அவங்க ஒர்க்காக ப்ராசஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரெவன்யூ டீமுக்கு எதிராக இந்த மார்க்கெட்டிங் டீம்னு ஒன்று இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் டீமு அப்பப்போ சண்டைகள் போடுவாங்க. இது இப்போ ரீசெண்டாக கூட இந்த சண்டை வந்து நடந்திருக்கு. இந்த மதன் கௌரி A2D வீடியோக்கு அப்புறமா என்ன சண்டை போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெரிய யூடியூபர்ஸ் 2-3 லைனு பழைய பாட்டை அவங்க பாடும்போது அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபேமஸ் ஆகும் சம்டைம்ஸ். அதன் மூலிமா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரீல்ஸ் போடலாம், ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், அது படங்களில் கூட மறுபடியும் அந்த பாட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வந்திருக்குல்ல, ராமர் பாடின பாட்டு படத்துலேயே வந்திருக்கு. ஸோ அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதன் மூலிமா நம்ம நிறைய ஜென்ரேட் பண்ணலாமே, ஃபேர் யூஸாக 4 செகண்ட் பாடுறதை விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டீமுக்கும் ரெவன்யூ டீமுக்கும் மீட்டிங்கில் சண்டை, மெயிலில் சண்டை இப்போ கூட ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஜிஓவும் ரீசெண்டாக பாஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 24 ஜூலை மாதம் பாஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ பாட்டு அப்படின்றது யூடியூப்ல இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நீங்கள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டிங் ஈவெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு பாட்டை வச்சு லிரிக்ஸை வச்சு நீங்கள் எங்கேயாவது சம்பாதிக்கிறீங்கன்னா அது யூடியூபாக இருந்தாலும் சரி, ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்படின்றது எல்லா லேபிளும் வந்து இப்போ மைனூட்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய திருவிழாவில் நிறைய பேர் க்ரௌட் இருக்கிற ஒரு இடத்துல பாட்டு யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் IPRS ரைட்ஸோ ஏதோ வாங்கணும், அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லேபிள் கேட்டதுனால இந்த விஷயத்தை வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்போ என்ன ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி திருவிழாக்கள், அதே மாதிரி பொதுமக்கள் அவங்க வீடு காது குத்து, ஃபங்க்ஷன்ஸ், கல்யாணம், இந்த மாதிரியான விழாக்களில் பாடல்கள் பயன்படுத்தினால் காப்பிரைட் கிளைம் நீங்கள் பண்ண முடியாது. இதுக்கு வந்து இந்த IPRS இந்த மாதிரி எந்த காசும் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. கமர்ஷியலான ஈவெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து காசு கிளைம் பண்ணி வாங்கிக்கோங்க, மற்றபடி இந்த மாதிரி இடங்களில் வாங்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் ஃபுல் அமௌண்ட் எடுக்காமல், ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு வந்து ஃபுல் அமௌண்ட் போயிருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபுல் அமௌண்ட் போகாமல் இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபும் அந்த லேபிளும் பேசி இந்தியாவில் ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இதற்கு ப்ராப்பரான ஒரு ஜிஓ கொண்டு வரணும் அப்படின்றது தான். இல்லை இதை வந்து லேபிளும் யூடியூபும் பேசி முடிவெடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஸோ மச்.